அதே மாதிரி இப்ப ராசி பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நட்சத்திரம், ராசி பத்திலாம். இப்ப ராசி கற்கள் வந்து நெறைய பேர் இந்த ராசியா, இந்த கல் போடுங்க. ஸோ இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த கலர் கல் போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரிலாம் சொல்றாங்க. இப்ப ராசி கற்களுக்கும், ஜாதகத்தும், ஜோதிடமுக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்கு மேம்? அதே தான். பூமியில ராசி கற்கள் இருக்குல்ல, இப்போ ப்ளூ சஃபயர் இருக்கு. அந்த ப்ளூ சஃபயர் சனி கிரகத்துக்கு கொடுப்பாங்க. ப்ளூ சஃபயர். அப்போ அந்த சனி கிரகத்துடைய எனர்ஜியை ப்ளூ சஃபயர் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. பூமியில் இந்த கற்கள்லாம் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தா பூமியில் தான் உற்பத்தி ஆகுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் திறன், அந்த ஃப்ரீக்குவன்சி சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கும்போது அந்த ப்ளூ சஃபயர் வந்து சனியோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. அதே மாதிரி புஷ்பராகம் குருவோடைய எனர்ஜி மஞ்சள் நிறம், அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால அந்த குருவோடைய எனர்ஜியை அந்த புஷ்பராகம் அப்சர்வ் பண்ணும். பூமியிலையும் மேலே யூனிவர்ஸில் இருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து கற்களுக்கு இருக்குது. கற்களுக்கே எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது அப்படின்னா அந்த கற்களுக்கு அறிவு இருக்குப்பா, ஆனால் பகுத்து உணரும் திறன் இல்லை. நம்ம என்ன இந்த கற்கள் இப்போது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கு வைங்க, இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யும், சொல்கிறத செய்யும். ஆனால் இது சரி இது தப்பு அப்படின்னு இந்த கிறிஸ்டலுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து இது சரி இது தப்பு, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம வந்து பகுத்து உணர்ந்து செய்கிறோம் இல்லையா? அந்த ஒரு அறிவு மட்டும்தான் இந்த கிறிஸ்டல்களிடம் இல்லாமல் இருக்குமே தவிர மற்ற எல்லா விதமான சக்தியும் இருக்குது. இந்த கிறிஸ்டல்களுக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா மனிதர்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அந்த 72,000 நாடி நரம்புகளும் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு 10 நாடி நரம்போ 20 நாடி நரம்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒவ்வொரு நாடி நரம்பையும் ஓப்பன் பண்ணணும். 72,000 நாடி நரம்புகளும் நமக்கு வேலை செஞ்சிச்சு அப்படின்னா நாம் வந்து இறைநிலையில் இருப்போம். அப்போது அந்த நாடி நரம்புகளை ஓப்பன் பண்ணுறதுக்கான சக்தி வந்து இந்த கற்கள் கிட்ட இருக்குது. இந்த நவரத்தினங்கள் கிட்ட நம்முடைய ஒரு பிளாக்கேஜஸ், இப்போது சனி கிரகத்தோடைய ப்ளூ ஸ்டோன், இப்போ ஒருத்தருக்கு கும்ப ராசி அப்படின்னா அவங்க வந்து நீலக்கல் போடுவாங்க. அந்த நீலக்கல்லை வந்து எப்படி போடணும்? சும்மா நார்மலாகவே போட்டுக்கிட்டால் ஒரு பலன், அதுக்கு ஒரு பலன் இருக்குப்பா. எதுக்குமே பலனோ சக்தியோ இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை கிளென்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன். இப்படி பலன்களும் சக்திகளும் வெவ்வேறு விதமாக இருக்கு. அப்போ எல்லாமே ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கும் ஒரு சக்தியை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால தான் இந்த கல் போட்டால் ஜோதிடத்தில் இந்த ராசிக்கான கெடு பலன்கள் சரியாகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கற்களுக்கும் பூமிக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. பூமிக்கும் மனிதர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. மனிதர்களுக்கும் கோள்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. கோள்களுக்கும் கற்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. வந்துடுச்சா? அதே மாதிரி இந்த நிறைய ஊர் சைட்லலாம் வந்து இப்போ 3வது பொண்ணு பிறந்துருச்சா, ஐயோ 4வதும் பையனா, இந்த மாதிரி வந்து குழந்தைங்க பிறந்துட்டா வீட்டுக்கு ஆகாது, போச்சு உங்கள் குடும்பத்துக்கு நேரம் சரியில்லை, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ, இது சரியா அந்த மாதிரி சொல்கிறது? அது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லாதது தான். எந்த குழந்தை பிறந்தாலும் அது நம்மளுடைய கணவன் மனைவி அணுக்களிலும் கருவிலும் தான் உருவாயிருக்கு இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு? அந்த குழந்தைய பெற்றவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, என்ன மனநிலையில் கரு உண்டாச்சு, என்ன மனநிலையில் அவங்க அந்த கருவை உற்பத்தி பண்ணாங்களோ அந்த ஒரு சூழ்நிலை, அந்த சக்தி தான் அந்த குழந்தைக்கு இருக்குமே தவிர அந்த குழந்தைய சொல்லி எந்த விதமான தப்பும் இல்லை. அந்த குழந்தைகிட்ட சொல்கிறது தவறு தான். இந்த 3வது குழந்தை பிறக்கிறதுனால சரியில்லை அப்படின்னா அவங்க தாய் தந்தை செய்த கர்ம வினையே தவிர அந்த குழந்தை செய்த கர்ம வினையாக இருக்காது. அவங்களுடைய தாய் தந்தை கருவில் தான் வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போது தாய் தந்தை தான் இதுக்கு காரணமே தவிர குழந்தை காரணமாக இருக்கு. இவ்வளோ நேரம் ஜாதகம், ஜோதிடம், இந்த நட்சத்திரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. யான் உரைத்த வார்த்தை அனைத்தும் எம் ஈசன் உரைத்த வார்த்தையே எம் வார்த்தை அல்ல. ரொம்ப நன்றி மேம். அனைவருக்கும் கொடான கொடி நன்றி. உங்களுக்கும் வந்து ஜாதகம், ஜோதிடம், இந்த ராசி நட்சத்திரங்கள் பற்றிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. உங்களோட கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் வந்து எங்களோட ஜோதிடர்கள் வந்து உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. நன்றி.